ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கன்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நீதிக்கன்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். கர்த்தர் வந்து நீதியை சரி கட்டு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். உங்கள் மேல் கர்த்தர் வந்து நீதியை சரி கட்டுவார். அது வரைக்கும் நீங்க அவரை தேடுங்க. அவரை தேடுவதற்கு முன்பாக நீங்க அவர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆனா நீங்க அவரை தேடுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டுமா? தரிசு நிலத்தை நாம் பண்படுத்தி அவரை தேடுவோம் என்றால், தரிசு நிலத்தை பண்படுத்தி விதை விதைப்போம் என்றால், நீதிக்கென்று விதை விதைத்தால் தயவு கொத்ததாய் அறுப்பு அறுப்போம். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஓசியா அதே எரேமியா 4வது அதிகாரம் 3வது வசனத்துல யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்களாமே. முதலாவது நம்ம செய்யக்கூடியது தரிசு நிலத்தை பண்படுத்தணும். முள்ளுக்குள்ளே விதைக்க கூடாது. அப்போ நிலனா என்னது? நம்ம இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு முன்பாய் அதை முதலாவது என்ன செய்யணும்? அந்த தரிசாய் கிடக்கிற நிலத்தை, முள்ளாய் இருக்கிற அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். ஆமேன். உலக கவலையாகிய முள் குத்தி கொண்டே இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தரை தேடி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல நாம விதைக்கவும் முடியாது, அறுவடையும் காண முடியாது. கர்த்தரே வந்து நீதியை சரி கட்டணும்னு நினைச்சா கூட அதுல அவரால் எந்த பலனையும் அந்த நிலத்துல எடுக்கவே முடியாது. இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் அவரை தேடுகிற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எப்படியாவது ஒரு வழியில நான் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சொல்லி தேடுகிறார். ஆனா அப்படி தேடும் போது அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அவரை தேடுகிற அவர்கள் பிள்ளைகளுடைய அந்த இருதயம் உலக கவலைகளாகிய முள்ளால் குத்தப்பட்டு ஒரு தரிசா இருக்கும் போது, அந்த தரிசு நிலத்தில் எந்த ஒரு விதையும் விதைத்து எந்த ஒரு பலனையும் கர்த்தரால் கொடுக்க முடியவே இல்லை. ஆகவே நாம் நீதிக்கென்று விதை விதைத்து தயவு கோத்ததாய் அறுப்பு அறுத்து அதை நாம் விளைய செய்ய வேண்டும் என்றால், நாம் கர்த்தரை தேடுவதற்கு முன் நாம் தரிசு நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும். முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதீங்க. முள்ளுகளுக்குள்ளே, முள்ளான அந்த இருதயத்திலே நீங்க எந்த ஒரு நற்கிரியும் செய்ய முடியாது. அந்த முள்ளு, அந்த தரிசா இருக்கிற நிலத்தை வச்சுக்கிட்டு கர்த்தரை தேட முடியாது. இன்னைக்கு ஆராதிக்க வருவோம், ஜெபிக்க போவோம், வேதத்தை படிக்க போவோம். ஆனா இருதயம் ஒரு தரிசாய், இருதயம் ஒரு முள்ளாய், இருதயம் ஒரு வெறுமையாய், உலகத்தில் உள்ள ஆசா வாசங்கள் இச்சை என்கிற முள்ளால் நிரம்பி இருந்தா அந்த அவங்க எப்படி வேதத்தை படிப்பாங்க தெரியுமா? அப்படி படிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன முன்ன படிச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சிந்தனை நினைவு எல்லாம் அது தரிசு நிலமா எங்கேயோ போயிட்டு இருக்கும். 10 வாட்டி மறுபடியும் படிச்சாலும் 2 லைன் அதுல இருக்கிறத படிப்பாங்க. 3வது படிக்க போகும்போது அவங்க சிந்தனை எங்கேயோ போயிடும். என்னத்தை படிச்சோன்னே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட இருதயத்தோடு உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள், இந்த மயக்கங்கள், இப்படிப்பட்ட காரியத்தோடு நாம் கர்த்தரை தேடினோம் என்றால் நாம் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம முதலாவது செய்ய வேண்டியது நாம் தரிசு நிலத்தை பண்படுத்த வேண்டும். அந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கவே கூடாது. அப்படி நாம் பண்படுத்துவோம் என்றால் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமா இருக்கு. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். நீங்க என்ன செய்யுங்க? தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, முள்ளுகளுக்குள்ளே விதைக்காதீங்க, நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பறுப்பீர்கள். நீதிக்கென்று இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க விதைங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு நீதியாகிய விதை, கர்த்தரை தேடுகிற அந்த நீதியாகிய விதையை, ஜெபிக்கிற அந்த நீதியாகிய விதையை, வேதம் வாசிக்கிற நீதியாகிய நன்மைகளை, மற்றவங்களுக்கு செய்கிற எல்லா நன்மையான காரியங்கள், அது எல்லாம் நீதியாகிய விதை தான். இதெல்லாம் இந்த தரிசோடும் முள்ளோடு செய்யாதபடி எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி தூய்மை அடைந்தபடி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் தயவு கொத்ததாய் அறுப்பறுக்கும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தயவு கொத்ததாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுவார். அவர் உங்கள் மேல் வந்து நீதியை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலும் இந்த வார்த்தையின்படி அவரை தேடும் அந்த நீதியை, அவரை தேட காலமாயிருக்கிறது என்று நீதியை அவர் வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அவரை தேடுவதற்கு முன்பாய்
ஜெபிக்கலாமா? அவரை தேடுவதற்கு முன்பாய் தரிசா இல்லாதபடி, வெறுமையா இல்லாதபடி, அந்த இருதயம் பண்படுத்தப்பட்ட நிலமாய் இருக்கும்படி தரிசனத்தை முதலாவது பண்படுத்தின பிள்ளைகளை யாவரும் கண்களை மூடி அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் எங்கள் தரிசு நிலங்களை நாங்கள் தரிசாய் வைத்துவிட்டு நாங்கள் எந்த காரியத்தையும் உமக்கெடுத்த காரியங்களை செய்து அதில் எந்த ஒரு நீதியாகிய பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாதப்பா. முதலாவது இயேசுவே, நாங்கள் எங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்தி முள்ளுகளை எல்லாம் நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்டு அந்த உலக கவலைகள், உலக காரியங்கள், உலக சிற்றின்மைகள் அந்த முள்ளையெல்லாம் தூர எடுத்து போட்டு நாங்கள் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தின பின், அந்த தரிசு நிலத்தை பண்படுத்தின பின் நாங்கள் உண்மை தேடும் போது, நாங்கள் நீதிக்கென்று விதை விதைக்கும் போது அதை தயவு கொத்ததாய் அறுவடை செய்கிற கர்த்தர் நீர் அப்பா. நீதியை வருஷிக்க பண்ணுகிற கர்த்தர் நீர். இந்த வேளையிலும் இந்த காரியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீதியை சரி கட்டுங்க அப்பா. நீர் இந்த காரியத்தை இந்த பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பதினால் இவ்வளவு நாளும் நீதியை சரி கட்ட முடியாத கிரியைகள் இன்று இதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருக்களோடு அப்பா நீர் நீதியை சரி கட்டி ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிடுங்க. முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையின்படியான எல்லா ஆசீர்வாதங்களையும் குணநலங்களையும் ஒவ்வொரு கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.